ஒரு அரசர்கிட்ட நிறைய யானை இருந்துச்சு. ஆனால் ஒரு யானை மட்டும் அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிதலா, சக்தி வாய்ந்ததா, போரில் பயங்கரமான திறமைகளை வெளிப்படுத்திட்டு ரொம்ப ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த யானைவை ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பவுமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த யானையை வச்சிருப்பாரு. இந்த ராஜா அந்த யானையை கூட்டிட்டு எந்த போருக்கு போனாலும் வெற்றி அடைஞ்சிட்டு தான் திரும்பி வருவார். அந்த யானைக்கு எப்பவுமே அந்த ஊர் மக்கள்கிட்டையும் அந்த அரசவையிலையும் பெரிய மதிப்பு மரியாதை இருந்தது. நாட்கள் போய்கிட்டே இருந்தது. அந்த யானைக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த அரசர் இந்த யானையை வெளியே எங்கேயும் வைக்காம அவரோட போர்க்காலத்திலேயே கூடவே வச்சிருந்தாரு. ஒரு நாள் இந்த யானைக்கு ரொம்ப தாகமா இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு ஏரி பக்கம் போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அதனோட கால் ரெண்டும் ஏரி சகதியில சிக்கிக்குச்சு. அந்த யானைனால வெளியில வர முடியாம ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டுச்சு. சுத்தி இருந்த மக்கள் இதை பார்த்துக்கிட்டு ராஜாவுக்கே இந்த விஷயத்தை போய் தெரிவிச்சுட்டாங்க. ராஜா இதை தெரிஞ்சு ஓடி வர்றாரு. ஐயோ, என்னோட பாசமான யானை இப்படி மாட்டிக்கிச்சே, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஆனா அந்த யானை வெளியே வரவே முடியல. நிறைய முயற்சிகள் பண்ணியும் அந்த யானையை வெளியே எடுக்க முடியல. அந்த சமயத்துல இந்த கௌதம புத்தர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த அரசர் கௌதம புத்தர்கிட்ட போய், சுவாமி எப்படியாவது இந்த யானையை வெளியெடுத்து கொடுங்கன்னு சொன்னதையும் கௌதம புத்தர் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் சுத்தி பார்க்கறாரு. யானையோட வரலாறுலாம் கேட்டு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரி சுத்தி நின்று போர் முரசு கொட்டுங்க, சப்தத்தை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரமா போயிடுறாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், ஒரு போர் முரசு கொட்டுறதுனால எப்படி யானை வெளியே வரும் அப்படின்னு யோசிச்சாலும் கௌதம புத்தர் சொல்லிட்டாருன்னு அந்த ஏரியை சுற்றி போர் முரசு கொட்ட ஆரம்பித்தாங்க. யானை முதல்ல மேலே எந்திரிச்சு பார்த்துச்சு, கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துச்சு. அப்புறம் அந்த போர் முரசு நான் அரசனுக்கு சண்டையிட போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம அப்படித்தான். நமக்கு வயசாயிரும், இல்லை நம்ம வேற சூழ்நிலைகள் இருப்போம். நம்மளோட சக்தி நம்ம உள்ளுக்குள்ளே எப்போவுமே மண்டி கிடக்குது. அதை எடுக்க தேவையான உத்வேகமும் ஆற்றலும் மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும். இதை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு பேர் தான் குருநாதர். ஆனாலும் குருநாதர் வெளியில் மட்டும் பிசிக்கல் பாடியில் இல்லை, நம்ம உடம்புல மனசுல ஆத்மாவா இருக்காரு. அவரை உசுப்பி விடக்கூடிய டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம இருந்தாலும் அந்த உத்வேகத்தை மேலே எழுப்பி நம்மளோட உண்மையான சக்தியை வெளிப்படுத்தி எல்லா விஷயத்தையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதனால தன்னம்பிக்கை சக்தி தான் குரு சக்தி, உலகத்திலே உயர்ந்த ஆன்ம பல சக்தி. அதை எல்லாரும் பிரயோகப்படுத்த மறந்துடாதீங்க.